அண்மை காலமாக இடம்பெற்ற ரயில் விபத்துகளில் மிகவும் கொடூரமான ரயில் விபத்தொன்றின் காட்சியையே தற்போது நாம் பார்த்தோம். இந்த விபத்தில் 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்துள்ளனர். பலத்த காயங்களுக்குள்ளான பெண்ணொருவர் குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வியகம பகுதியில் வசிக்கும் இவர்கள் பூஜை ஒன்றில் கலந்து கொள்வதற்காகவே மகவ அம்பான்புல பகுதிக்கு சென்றுள்ளனர். இதற்காக 2 குடும்பங்களின் 7 உறுப்பினர்கள் முச்சக்கர வண்டியில் பயணித்துள்ளனர். பூஜையை நிறைவு செய்ததன் பின்னர் முச்சக்கர வண்டி சாரதியின் தந்தையின் வாழ்விடமான அம்பான்புல அமுனுகம பிரதேசத்தை நோக்கி இவர்கள் பயணித்துள்ளனர். இதன்போது குறித்த முச்சக்கர வண்டி காலை 9:30 அளவில் கிரிமெட்டியாவ பகுதியில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊடாக பயணித்த போது கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த யாழ் தவி ரயிலில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. ரயிலில் மோதுண்ட முச்சக்கர வண்டி சுமார் 300 மீட்டர் தூரம் வரை இழுத்து செல்லப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாரிய சத்தம் ஒன்று கேட்டது. அதனையடுத்து முச்சக்கர வண்டி ஒன்றை ரயில் ஒன்று இழுத்துச் செல்வதை அவதானிக்க முடிந்தது. அதனையடுத்து 4 சடலங்கள் காணப்பட்டன. கட்டாயமாக பாதுகாப்பு கடவை அவசியமாகும். காரணம், இது முதலாவது சந்தர்ப்பம் அல்ல. இதற்கு முன்னரும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. முச்சக்கர வண்டியின் சாரதி, அவரின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அத்துடன் இந்த விபத்தில் காயமடைந்த அயல்வாசியான பெண்ணையும் அவரது 2 குழந்தைகளையும் அம்பான்புல ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வேளையில் 2 குழந்தைகளும் உயிரிழந்தன. காயமடைந்த பெண் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த வருடத்தில் அம்பான்புல மற்றும் மகாவ ரயில் நிலையத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் 6க்கும் மேற்பட்ட பாரிய விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக நமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மூவருக்கு அதிகமானவர்களுடன் பயணிக்கும் முச்சக்கர வண்டியின் சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக்குவதற்கு நடவடிக்கை. நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் மாத்திரமன்றி முச்சக்கர வண்டி உரிமையாளர்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். இந்த சட்டத்தை அமுல்படுத்தி இன்றுடன் 6 மாதங்களும் 20 நாட்களும் கடந்துள்ளன. சட்டத்தை மீறிய சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் ஏராளமான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அண்மையில் இடம்பெற்ற விபத்தை ஒத்ததாக இன்றைய விபத்து பதிவானது. முச்சக்கர வண்டியொன்றில் பயணித்த 7 பேரில் 6 பேர் பலி. சட்டத்தை பாதுகாப்பது பொதுமக்களின் கடமையல்லவா?